நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். எதுக்கு? நம்முடைய தேவனாய் இருக்கும்படிக்கு அவர் நம் நடுவே உலாவுகிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவர்களும் அவர் உலாவினை அவருடைய சத்தத்தை கேட்க அவர்கள் சித்தமில்லாமல் போய்விட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசரிப்பு கூடாரத்திலே உலாவுவேன். ஆசரிப்பு கூடாரத்தில் உலாவுகிறார். யார் ஆசரிப்பு கூடாரம்? நாம தான் ஆசரிப்பு கூடாரம். நாம தான் அவருடைய ஜனங்கள். ஆமென். நாம தான் அவருடைய தோட்டம். அவருடைய தோட்டத்தை பற்றி வசனம் சொல்கிறது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சேனைகளின் கர்த்தருடைய தோட்டம் யாரு? இஸ்ரவேல் வம்சமே. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் தான் அவருடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் அவர் உலாவ விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் உலாவும்படிக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா அவர் நமக்குள்ளே உலாவணும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலே தேவாலயத்திலேயும் ஆசரிப்பு கூடாரத்திலையும் ஜனங்களுக்குள்ளேயும் தோட்டத்திலையும் உலாவின ஆண்டவர், இப்பொழுது ஆண்டவர் மனுஷனாக இந்த பூமியிலே கடந்து வந்த போது மார்க் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தேவாலயத்தில் உலாவி கொண்டிருந்தார். நாம் நினைக்கிறோம் அது ஒரு தேவாலயத்திலே உலாவுகிறது என்பது ஒரு தற்செயலான விஷயம் என்று. அதல்ல, அவர் ஆவிக்குரிய ஒரு காரியத்தை நிழலாக செய்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு தேவாலயம் என்று சொல்லப்படுவது யார்? நாமே அவருடைய தேவாலயம், நாமே அவருடைய திருச்சபை. நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கிற இடத்துக்கு நாம வந்துடணும். ஆமென். ஒரு காரியத்தை, ஒரு தவறை செய்கிற பொழுது செய்யாதே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் நமக்குள்ளே உண்டாகும். அதை ஆண்டவர் பேசுகிறார் என்று நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் பேசுவார். அல்லது இல்ல எதார்ச்சையா வந்த ஒரு சத்தம், எங்க பாஸ்டர் பேசுறாரு, எங்க போதகர் பேசுறாரு என்று நீங்க நினைப்பீங்கன்னா ஆண்டவர் உலாவியும் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியாது. இப்போ கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லப்படுகிற நாம், அதாவது நாம் தான் அவருடைய திருச்சபை. அவர் திருச்சபையிலே அவருடைய தேவாலயத்திலே உலாவி கொண்டிருக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கலன்னா, ஒரு பக்கம் பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ளே உலாவும்படி ரொம்ப ஆசையா இருக்கிறார். ரொம்ப அவர் நம்ம கிட்ட பேசணும்னு விரும்பி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் வசனம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சாத்தான் பூமி எங்கும் உலாவி திரிந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து நின்றானாம். ஒரு பக்கம் ஆண்டவர் தோட்டத்துல உலாவுகிறார், நமக்குள்ள உலாவுகிறார். இப்ப ஒரு பக்கம் எங்க வெற்றிடம் இருக்கிறது, யாருக்குள்ளே நான் புகுந்து கிரியை செய்யலாம் என்று சாத்தான் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறான். இப்போ கடைசியா நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உலாவார், அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால், வெற்றிடம் என்று ஒன்று வைத்தால், அங்கு பிசாசு வந்து குடிகொள்வான், அங்கு பிசாசு உலாவி விடுவான். இப்ப நீங்க யாருக்கு இடம் கொடுக்கிறீங்க? கர்த்தருக்கு இடம் கொடுத்தால் கர்த்தர் கிரியை செய்வார், அல்லது பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு உலாவ தொடங்கி விடுவான். அன்பானவர்களே, இப்பொழுது முடிவெடுங்கள். கர்த்தர் எனக்குள்ளே உலாவ வேண்டும். கர்த்தர் உலாவினால் அவருடைய சத்தத்தை கேட்பேன் என்று இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுத்தீர்களே ஆனால் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.